வெல்கம் டு மை சேனல் செட் டாக்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைய வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கிற வீடியோ. அதாவது சீக்ரெட் சேவிங்ஸ் 2 வந்து நான் ஆரம்பிச்சிருக்கேன். ஒரு 4 மாதமாக ஆரம்பிச்சிட்ருக்கேன். ஆனால் நான் இன்னைய வீடியோவில் தான் ரிவீல் பண்ணுறேன். ஏற்கனவே நான் சீக்ரெட் சேவிங்ஸ் வந்து எப்படியெல்லாம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தேன். அது இல்லாமல் நான் வந்து இப்போ சீக்ரெட் சேவிங்ஸ் 2 வந்து ஆரம்பிச்சிருக்கேன். அதாவது இந்த ஜனவரிலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு நான் ஃபாலோ பண்ணக்கூடிய 10 மணி சேவிங் டிப்ஸை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் வந்து மனைவிக்கு தெரியாமல் எப்படி சீக்ரெட் சேவிங் பண்ணுறேன் அப்படிங்கிற வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன், நீங்கள் போய் பாருங்கள். இதில் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் எதுவும் இப்போ சீக்ரெட் சேவிங் 2க்கு நான் பண்ண மாட்டேன். இது வேறு மாதிரியான டிப்ஸ் இருக்கும். பார்ட் 1 வீடியோவில் வேறு மாதிரி டிப்ஸ் இருக்கும். பார்ட் 2 வீடியோ இப்போ நான் இன்றைக்கி சொல்லக்கூடிய இந்த 4 மாதமாக ஃபாலோ பண்ணிட்டு வர வீடியோ ஒரு சின்ன ஸ்மால் சேவிங்ஸ் மாதிரி இருக்கும். இதுதான் பாருங்கள், என்னோட பீரோவில் இருக்கக்கூடிய ஒரு பிளாங்கெட்டுக்குள்ளே இந்த பாக்ஸில் தான் வந்து நான் சேமிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பாக்ஸ் வந்து உங்கள் நிறைய பேருக்கு தெரியும். முன்னாடியே நான் வந்து அந்த கிறிஸ்மஸ் டைமில் கேக் பாக்ஸ் வாங்கினப்போ அதில் கிடச்சக்கூடிய அந்த கேக் வச்சு தான் அந்த கூட அந்த பாக்ஸு. ஸோ அதில் தான் வந்து இப்போ நான் சீக்ரெட் சேவிங் 2 பண்ணிகிட்ருக்கேன். ஒரு 4 மாதமாக பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இதில் போடுறதுக்கு உங்களுக்கு எப்படி காசு வருது, என்னோடய வருமானம் எல்லாமே உங்களுக்கே தெரியும். ஆனால் நம்ம சேர்க்கணும்னு நினச்சா நம்ம சிறு சிறு தொகையாக கூட சேமிக்க முடியும். அப்படி நான் எப்படியெல்லாம் ஒரு 10 வழிகளில் நான் சேர்க்குறேன் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். விலாகாக ஓடுறேன். இது நேற்றைய விலாக் தான். இந்த விலாக் போயிட்டே இருக்கிறப்ப நான் ஒவ்வொரு பாயிண்ட்டாக வந்து நான் சொல்லிகிட்ருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு போர் அடிக்காது. ஓகே, இந்த பாக்ஸில் நான் ஃபஸ்ட்டு எப்போ காசு போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டிப், எனக்கு சேலரி வரும் இல்லையா, சேலரி வர அன்னைக்கு சேலரி வந்தோடனே நான் பட்ஜெட் போடுவேன். எல்லாமே உங்களுக்கு தெரியும், சேவிங்ஸ்க்கு எடுத்து வைப்பேன், எல்லாமே பண்ணுவேன். ஆனால் சேலரி வந்த உடனே ஒரு 50 ரூபா, ரொம்ப பெரிய அமௌண்ட்லாம் இல்லைங்க, ஒரு 50 ரூபா வந்து இந்த டப்பாவில் போட்டுட்டு வரேன் இப்போதைக்கு. ஃபஸ்ட்டு டிப்பு அதுதான். நம்ம சேலரி வந்தோன்னே ஒரு 50 ரூபா எடுத்து வைக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்காது. ஏன்னா அன்றைக்கி நம்ம கையில் ரொம்ப நிறையா பணம் இருக்கும். ஸோ அன்றைக்கி தான் வந்து இருக்கிறது உறுதி. அதுக்கப்புறம் நமக்கு பணம் செலவாக ஆரம்பிச்சிடும். ஸோ சம்பளம் வந்தோன்னே ஒரு 50 ரூபா வந்து எடுத்து இந்த பாக்ஸில் யாருக்கும் தெரியாமல் போட்டுருவேன். அது ஃபஸ்ட்டு டிப்பு. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, உங்களுக்கு தெரியும், இப்போ நம்ம கேஷ் ஸ்டஃபிங் பண்ணுவோம் இல்லையா, ஒவ்வொரு மாதமும் வந்து நான் பண்ணக்கூடிய சிறு சேமிப்பு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். அந்த சிறு சேமிப்பில் சேமித்த பணத்தை எல்லாமே நான் நோட்டாக மாற்றி சில்லறை காசுகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மணி சேவிங் உண்டியல் சேலஞ்ச், அந்த மாதிரி நிறையா சிறு சேமிப்பு பண்ணுறேன். நியூ கரன்சி நோட்டு, அப்புறம் பழைய பேப்பர் போடுறது, இதெல்லாமே சேர்த்து ஒவ்வொரு மாதம் எண்ணிலே நான் பணமாக மாற்றி கேஷ் ஸ்டஃபிங் வீடியோ போடுவேன். லாஸ்ட் மந்த்து நான் சேமிப்பு தொகை எவ்வளவு அப்படின்னு நான் சொல்லி போடுவேன் இல்லையா. அந்த கேஷ் ஸ்டஃப் பண்ணுறப்ப அதை நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே எவ்வளோ மொத்தமாக அமௌண்ட்டு 4 சிறு சேமிப்பையும் சேர்த்து வந்திருக்கோம், அந்த அமௌண்ட்டை எண்ணி அதுலேருந்து ஒரு 50 ரூபாயை எடுத்து இந்த பாக்ஸில் போட்டுருவேன். ஸோ அப்போ இதுவும் ஒவ்வொரு மாதமும் நான் வந்து இதில் போட்டுடுறேன். அப்போ கேஷ் ஸ்டஃபிங் அப்போ ஒரு 50 ரூபா, அதை கழிச்சது போக தான் நான் மிச்சத்தை தான் நான் உங்களுக்கு வீடியோவில் காமிப்பேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 2வது டிப்பு. 3வது டிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஸ்நாக்ஸ் வாங்க போகிறோன்னு வச்சுக்கோங்க. எப்படினாலும் டெய்லி ஸ்நாக்ஸ் வாங்குற மாதிரி இருக்குது. இப்போ நான் ஸ்நாக்ஸ்க்கு வந்து நான் 50 ரூபா எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு தெரியும், நான் ஸ்நாக்ஸ்க்குன்னு செலவழிக்கிறப்ப ஒரு சின்ன தொகையை நான் மணி சேவிங் உண்டியல் சேலஞ்ச்லையும் போடுவேன். அது போட்டுட்டு தான் நான் மிச்ச காசை எடுத்துகிட்டு போய் வாங்குவேன். அப்படி இல்லை அப்படின்னா அந்த ஸ்நாக்ஸ் வாங்குறப்ப ஏதாவது ஒரு தொகையை வந்து நான் மிச்சம் பண்ணிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ 50 ரூபா எடுத்துகிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா 35 ரூபாய்க்கு வாங்குவேன். 35 ரூபாய்க்கு வாங்குறப்ப நான் என்ன செய்வேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 35 ரூபாய்க்கு வாங்கிட்டு ஒரு 5 ரூபாயை மணி சேவிங் உண்டியல் சேலஞ்சில் போட்டுருவேன். மிச்சம் இருக்கக்கூடிய 10 ரூபாயும் இந்த சீக்ரெட் சேவிங்ஸில் போட்டுருவேன். அதாவது நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக புரிகிற மாதிரி பண்ணோன்னா, இப்போ நான் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு மிச்ச காசு கொண்டு வருவேங்க. அந்த மிச்ச காசு இல்லாமல் கம்ப்ளீட்டாக செலவழிக்க மாட்டேன். அப்போ ஒவ்வொரு டைம் ஸ்நாக்ஸ் வாங்குறப்பையும் எவ்வளோ அமௌண்ட்டு நமக்கு மிச்சம் கொண்டு வரணும், அதை பாதி மணி சேவிங் உண்டியலுக்கும் பாதி சீக்ரெட் சேவிங்ஸ்க்கும் போட்டுருவேன். இது வந்து 3வது டிப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நீங்கள் காய்கறி வாங்குறப்பெல்லாம் வந்து நான் காய்கறி ஷாப்பிங் வீடியோலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி, கருவேப்பிலை, அந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து எனக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஏன்னா பத்மாலயாக இருக்கட்டும், இல்லை நான் வாங்கக்கூடிய அந்த வண்டி கடையாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே வந்து நான் வாரத்துக்கு தேவையான காய்கறி வாங்குறப்ப எனக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா 3மே வந்து ஃப்ரீயாக தான் கொடுப்பாங்க.
ஆனால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, காய்கறி வாங்கிட்டு வந்த உடனே மணி சேவிங் உண்டியல் சேலஞ்சுக்கெலாம் பணம் எடுத்து வச்சுட்டு ஒரு 10 ரூபா எடுத்து இந்த சீக்ரெட் சேவிங்ஸ் உண்டியலில் போட்டுருவேன். ஏன்னா கருவேப்பிலை மல்லித்தலைக்கு நான் காசு கொடுத்த மாதிரி நானே கணக்கு பண்ணி அந்த 10 ரூபாய் உண்டியலில் போட்டுட்டு கணக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா தான் எழுதுவேன். ஏன்னா இப்போ நம்ம 2 கடையில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இப்போ மற்ற இடத்துல போனால் நம்ம காசு கொடுத்து தானே வாங்குவோம். அப்படிங்கிறப்ப காசு கொடுத்து வாங்கின மாதிரியே கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட்டை சேர்த்துடலாமே அப்படிங்கிற மாதிரி நான் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தடவையும் காய்கறி வாங்க போகிறப்ப இந்த மாதிரி செய்வேன். அப்போ எனக்கு ஒரு வாரத்தில் 4 நாளைக்கு வந்து ஒரு மாதத்துக்கு 4 தடவை காய்கறி வாங்க போகிறோன்னா 10 ரூபாயா ஒரு 40 ரூபா இந்த உண்டியலில் சேர்ந்துடும். இப்போ நம்ம 3 டிப் பார்த்துட்டோம் இல்லையா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மளிகை சாமான் நம்ம வாங்க போகிறோம் இல்லையா? நான் மொத்த மளிகை சாமான் அப்போ கூட நான் உங்களுக்கு ஒவ்வொரு டைமும் வந்து நான் மளிகை சாமான் வாங்குறப்ப நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் வந்து மணி சேவிங் உண்டியல் சேலஞ்சில் போடுறேன், எவ்வளோ ஆகுது அப்படின்னு நான் உங்களுக்கு போடுவேன். சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா மிச்ச பணம் இருக்கும். இப்போ 3500 எடுத்து வைக்கிறேன்னா 3100 செலவாயிருக்கும், மிச்சம் 400 இருக்கும். ஒரு 100 மணி சேவிங் உண்டியல் போடுறேன்னு மிச்சம் 300 நான் எப்போதுமே வச்சுருப்பேன். ஆனால் ஆக்சுவலாக நான் என்ன பண்ணுவேன்னா இந்த 3100 உங்களுக்கு பில்லு காமிக்கிறேன் இல்லையா? அப்போ வந்து அந்த 100 இப்போ 3000 தான் எனக்கு ஆகிருக்கும். ஒரு 100 நான் எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ண மாதிரி அந்த கணக்கில் நான் எழுதிடுவேன். அதாவது இப்போ ஒரு பில்லு கொடுக்குறாரு, 3000 பில் வந்திருக்குன்னா நான் என்ன தெரியுமா செய்வேன், அதில் 100 எக்ஸ்ட்ராவாக நான் தனியாக போட்டு வச்சுட்டு அது செலவு பண்ண மாதிரி கன்சிடர் பண்ணிவிட்டு அந்த 100 கொண்டாந்து இந்த இதில் போட்டுருவேன். இந்த சீக்ரெட் சேவிங் பாக்ஸ் 2ல் போட்டுருவேன். ஏன் அப்படி பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ மளிகை சாமான்லாம் நமக்கு வந்து நிறையா மிச்சம் பண்ண முடியுது. நான் என்ன பண்ணுவேன்னா, சரி மணி சேவிங் உண்டியல் சேலஞ்சுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சுட்டு மிச்ச அமௌண்ட் எப்போதுமே இருக்கும் கையில். அது வந்து ஏதாவது இடையில வந்து செலவுகள் வரும், அது வாங்கணும், இதை மிஸ் பண்ணிட்டேன், அதுக்காக வச்சுருப்பேன். சில சமயம் ஆகலைன்னா கொண்டாந்து உண்டியலில் போட்டுடலாம். அப்படி இருந்தாலுமே இந்த சீக்ரெட் சேவிங்ஸ் நான் பண்ணுறேங்கிற காரணத்தினால எனக்கு மளிகை சாமானில் கொஞ்சம் பணம் மிச்சமாகுதுங்கிறப்ப அதில் ஒரு 100 எடுத்து போடுறது தப்பில்லை. நம்ம எப்படியோ ஒரு வகையில் நம்ம சேமிக்கணும் அப்படிங்கிறதுனாலேயே நான் என்ன செஞ்சிடுவேன், மளிகை செலவு பண்ணும் பொழுது ஒரு 100 தனியாக போட்டு விட்ருவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இபி பில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நான் ஒரு சேலஞ்ச் மாதிரி செய்வேன். இப்போ எனக்கு இபி பில் வந்து 500 2 மாதத்துக்கு ஒருக்க 500 பில் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 500 நான் பில் வந்துச்சு அப்படின்னா 10 ரூபா எடுத்து இந்த உண்டியலில் போட்டுருவேன். இல்லை 600 700 வரைக்கும் எனக்கு இபி பில் வந்துச்சுன்னா 20 கொண்டாந்து பெனால்ட்டி மாதிரி நான் என்ன பண்ணுவேன், இந்த சீக்ரெட் சேவிங்ஸில் போட்டுருவேன். 700 1000 வந்திருக்கு பில் இபி பில் அப்படின்னா 30 போடுவேன். இந்த சீக்ரெட் சேவிங்ஸ்க்குள்ள ஒரு 30 வேறு செலவுக்கு வச்சுருக்க காசை எடுத்து போட்டுருவேன் பெனால்ட்டியாக. 1000 மேலே வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதிகமாக நம்ம கரண்ட்டு செலவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு செலவுக்கு வச்சுருக்க காசுலேருந்து 50 எடுத்து நான் என்ன பண்ணிடுவேன், இந்த சேவிங்ஸ் 2 அதாவது சீக்ரெட் சேவிங்ஸ் 2 இந்த பாக்ஸில் போட்டுருவேன். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், இபி பில்லை கம்மியாக செலவாகிறதுக்கு யோசிப்போம். ஒரு வேளை கூட வந்துச்சுன்னா நமக்கு சேவிங்ஸ் ஒரு 50 வருது, கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம அந்த இபி பில் காசை நம்ம மிச்சம் பண்ண மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி சீக்ரெட் சேவிங்ஸ் பண்ணுவேன். இது எனக்கு நானே ஒரு சேவிங்ஸ் டிசிப்ளின் வரணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பெட்ரோல் போட போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ பெட்ரோல் போட்டுட்டு வரும்பொழுது எப்போதுமே வந்து நான் சொல்லுவேன், இப்போ நான் 300 பெட்ரோல் போட போகிறேன் அப்படின்னா 250 போடுவேன். அந்த 50 மிச்சம் பண்ணி கொண்டாந்து நான் வந்து மணி சேவிங் உண்டியல் சேலஞ்சில் போடுவேன். அப்போ அந்த உண்டியலில் போட்டுட்டு அந்த உண்டியலேருந்து ஒரு 10 எடுத்து இந்த சேவிங்ஸ் சீக்ரெட் சேவிங்ஸில் போட்டு வச்சுருவேன். அதாவது ஒவ்வொரு டைம் பெட்ரோல் போடும்பொழுதும் 10 வந்து இந்த சீக்ரெட் சேவிங்ஸ்க்கு போகணும். அப்போ வாரத்துக்கு நான் ஒரு தடவை பெட்ரோல் போட்டேன் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு 10 அப்போ 4 வாரத்துக்கு அந்த உண்டியலில் 40 சேர்ந்துடும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் நான் எடுக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். நான்வெஜ் வாங்க போகிறப்பையும் அப்படி தான் ஒரு 20 கொண்டாந்து இந்த உண்டியலில் நான் போட்டுருவேன். இப்போ நான் சிக்கன் வாங்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 240 சிக்கன் அப்படின்னா நான் வந்து 3/4 கிலோ வாங்குவேன். 1 கிலோ 240 அப்படின்னா 3/4 கிலோ அப்போ 180 190 சொச்ச பக்கம் வரும். மிச்சம் வந்து 30 என் கையில் இருக்குது, 40 இருக்குன்னா மணி சேவிங் உண்டியலில் ஒரு 10 போட வேண்டியது. இல்லைனா இந்த சீக்ரெட் சேவிங்ஸ்க்கு 20 போட்டுட்டு மிச்சம் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே வந்து மணி சேவிங் உண்டியல் சேலஞ்சில் போடுவேன். எப்போதுமே இந்த மாதிரி, ஏன்னா நான்வெஜ்லாம் வாரத்தில் ஒரு நாள் வாங்க போகிறோம். அதில் ஏதோ ஒரு சிறு தொகையை மிச்சம் பண்ணி மணி சேவிங் உண்டியலில் கொஞ்சமும் இதில் வந்து ஃபிக்ஸட் அமௌண்ட் 20 போடணும் அப்படிங்கிறது ஃபிக்ஸட் அமௌண்ட். இது எதுவுமே இந்த அமௌண்ட் வந்து மாறாது. ஆனால் மணி சேவிங் உண்டியல் சேலஞ்சில் வந்து மாறும். ஏன்னா நம்ம செய்யக்கூடிய அந்த சின்ன சின்ன சேமிப்புகள் அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி சேர்க்கும் பொழுது நமக்கே வந்து ஒரு வகையில் வந்து நமக்கு பணம் ஏதோ ஒரு இடத்துல சேர்ந்துக்கிட்டே
இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நான் பர்ச்சேசிங் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ட்ரெஸ் இதெல்லாம் எப்பயாவது நடக்க போகுது. இப்போ ட்ரெஸ்ஸு வாங்க போகிறேன், பசங்களுக்கு டிஃபன் பாக்ஸு, லஞ்ச் பேக், இந்த மாதிரி வருஷத்தில் எப்பயாவது ஒரு தடவை 2-3 தடவை ஷாப்பிங் எப்பப்பெல்லாம் பர்ச்சேசிங்னு போகிறோமோ அப்பப்பெல்லாம் 100 ரூபா இந்த உண்டியலில் போட்டுட்டு தான் வந்து பர்ச்சேசிங்க்கே போவேன். இந்த மாதிரி அமௌண்ட்டு நான் செய்வேன். அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 9 டிப் வந்து நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். 10வது மணி சேவிங் டிப் என்ன, இந்த உண்டியலுக்கு எப்படி 10வது டிப் மூலமாக நான் காசு போடுறேன்னா, ஸ்கூல் ஃபீஸ்க்கு நம்ம மாதம் ஒரு அமௌண்ட் எடுத்து வைப்பேன். ஒரு அமௌண்ட் நம்ம எடுத்து வைக்கிறப்ப 2 பேருக்கான ஸ்கூல் ஃபீஸு அந்த ஒரு வருஷம் முடிவில் ஆர்டி முடிவில் ஒரு அமௌண்ட் வந்து எனக்கு மெச்சூரிட்டி அமௌண்ட் வரும். அந்த அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு ஆக்சுவல் ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளவோ அதை விட 1000 ரூபாய், 2000 ரூபாய் இல்லை 3000 ரூபா கூட தான் நான் சேர்த்துருப்பேன். கம்மியாக சேர்த்துருக்க மாட்டேன், கூட தான் சேர்ப்பேன். அப்போ ஸ்கூல் ஃபீஸ் இவங்களுக்கு கட்டினது போக பாக்கி தொகை எவ்வளவு இருக்கோ அவ்வளோத்தையும் கொண்டாந்து இதில் இந்த உண்டியலில் போட்டுருவேன். 1000 ரூபாய், 2000 ரூபாய், சில சமயம் 3000 ரூபாய் மிச்சம் இருக்கும். அதை வந்து இந்த உண்டியலில் சீக்ரெட் சேவிங் 2ல் வந்து போட்டுறது. ஏன்னா அதை வேற ஒரு செலவு வந்து பண்ணிடக்கூடாது. ஸ்கூல் ஃபீஸ் கட்டினதாகவே நினச்சிக்கணும். ஸோ இந்த 10 டிப்ஸை ஃபாலோ பண்ணி தான் நான் சீக்ரெட் சேவிங் 2 வந்து பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.